லீனா மணல் கோட்டைகளை கட்டுவதை மிகவும் விரும்பினாள். ஒவ்வொரு மதியமும் மிகப்பெரிய வலிமையான கோட்டையை உருவாக்கும் கனவுடன் கடற்கரைக்கு செல்வாள். ஒரு நாள் அவள் கோட்டையை வடிவமைத்து அதற்கு சுவர்களை கட்டினாள். மிக கவனமாக மணல் கோட்டையை கட்டி முடித்தாள். ஆனால் ஒரு வலுவான அலை மோதி அனைத்தையும் கழுவிச் சென்றது. லீனா சோகமாக பெருமூச்சு விட்டாள். ஒருவேளை என்னால் அதை செய்ய முடியாதோ என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவளருகே ஒரு சிறிய நண்டு ஒரு பாறையின் மீது ஊர்ந்து செல்வதைக் கண்டாள். ஒரு அலை வந்து அந்த நண்டை இடித்து கீழே தள்ளியது. ஆனால் நண்டு அதை சற்றும் பொருட்படுத்தாமல் மீண்டும் மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. ஒரு சிறிய நண்டு தன் முயற்சியை கைவிடவில்லை என்றால் நான் ஏன் கைவிட வேண்டும் என லீனா யோசித்தாள். அவள் மீண்டும் முயற்சித்தாள். மிக உற்சாகத்துடன் இப்போது சுவர்களை உயரமாகவும் வலுவாகவும் காட்டினாள். இன்னொரு அலை வந்தது. ஆனால் இந்த முறை கோட்டையின் ஒரு பகுதி மட்டுமே விழுந்தது. ஆனால் இந்த முறை லீனா நிறுத்தவில்லை. அவள் கோட்டையின் பழுதடைந்த இடங்களை சரி செய்தாள். சூரிய அஸ்தமனத்திற்குள் அவளுடைய கோட்டை அழகாக உயர்ந்து நின்றது. ஒரு உறுதியான கோட்டையை உருவாக்கினாள். அப்போது அவள் அருகில் நின்று அவளை கவனித்துக் கொண்டிருந்த அவளுடைய அப்பா அவளை பார்த்து சிரித்தார். பார்த்தாயா, விடாமுயற்சி நம்மை வலிமையாக்குகிறது என்று சொன்னார். லீனா அதை ஏற்று புன்னகைத்தாள். இந்த செய்கையின் மூலம் அவள் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொண்டாள். கீழே விழுவது என்பது தோல்வியடைவதை குறிக்காது. அதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் வெற்றியை நெருங்கி வருகிறீர்கள் என்று அர்த்தம். மேலும் அந்த நாளிலிருந்து எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அவள் தொடர்ந்து முயற்சி செய்வதை நிறுத்தவில்லை. கதையின் நீதி, தடைகளைக் கண்டு அஞ்சாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம் வசப்படும். நன்றி.